நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் தேர்தல் பரப்புரைக்காக போயிருந்தார். ஒரு 10 நிமிடம் தட்டாஞ்சாவடியில் விஜய் அவர்கள் பேசின பேச்சை சமூக வலைதளத்தில் பார்த்தேன். அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசும்போது என்னம்மா பேசுகிறாரியா, 30 நிமிஷம் சரளமாக பேசுகிறாரு அப்படின்னாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு தடவை 2 தடவை துண்டு சீட் எடுத்தாப்புல. அது இது கட்சி தலைவர்னா அப்படி எடுக்கிறது தானே, அது ஒரு பெரிய விஷயமானாங்க. அப்புறம் திருச்சி பரப்புரை முதல்ல தொடங்கினார் இல்லையா, திருச்சி கிழக்கில். அப்போ இங்கேருந்து காவிரி பிரச்சனை உருவானாப்புல, இங்கேருந்து மணல் பிரச்சனை உருவாப்புல. சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, துண்டு சீட்னா அப்பப்போ இதுக்கு எடுக்கிறது தானே ரெஃபரன்ஸுக்காக அப்படின்னாங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் பேசியிருக்காரு. பொதுவாக கட்சி தலைவர்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கமாங்க. பேச பேச மெருகடையும். ஏதாவது ரெஃபரன்ஸுக்காக, ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனைக்காக துண்டு சீட்டை பேப்பரை வைப்பது வழக்கம். 10 நிமிடம் விஜய் பேசியிருக்காரு பாண்டிச்சேரியில். 10 நிமிடமும் இந்த கையில் மைக்கு, இந்த கையில் துண்டு சீட்டு, அதாவது A4 சீட்டு வச்சுட்டு குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. பாண்டிச்சேரியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் பல நாட்களாக மாநில அந்தஸ்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கட்சி கூட்டணியில் இருக்குது, ஆனால் அந்த கூட்டணியில் இருக்குது ஏன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாண்டிச்சேரியில் இன்னொரு கட்சியும் கூட்டணி வச்சுருக்காங்க, அது ஏன் வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் திமுக 2 முறை ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ ஏன் ஆட்சியில்னு உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் இன்னொரு கட்சி நம்மளை வச்சு கேம் பிளே பண்ணாங்க, அதுவும் ஏன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன நீ வந்த, எல்லாம் தான் மக்களுக்கு தெரியும்ல. இது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இதில் துண்டு சீட்டு பேப்பரில் எழுதி வச்சு 10 நிமிஷம் கூட தன் மனசுலேருந்து பேச முடியாத ஒருத்தன் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு, நாட்டை ஆள்வதற்கு வந்திருக்காரு. முந்தா நாள் திருச்சியில் பேசினாப்புல, நேற்று விடுமுறை, இன்றைக்கு பாண்டிச்சேரிக்கு போறாப்புல. அது நேற்றுக்கு முதல் நாள் 2ஆம் தேதி பேசினாப்புல, 3, 4ஆம் தேதி இருக்காரு. ஒரு நாள் இடைவெளி இருக்கு. அதுவும் திருச்சியில் பேசுறது 10 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு 8 கூட்டங்க ஒரே கண்டென்ட்டை பேசுறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பேசிட்டு அடுத்த நாள் ஓய்வெடுத்து அடுத்த நாள் இங்கே வந்திருக்காப்புல. ஒரு 10 நிமிட பேச்சை கூட உன்னால பாண்டிச்சேரி பிரச்சனை என்ன, பாண்டிச்சேரிக்கு என்ன தேவைன்னு பேசல. போன முறை பாண்டிச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியில் ரெங்கசாமி ஐயா நல்லாட்சி கொடுக்குறாருன்னு சொன்னார். இந்த முறை ரெங்கசாமி ஐயா நல்லாட்சி கொடுக்குறையா? இந்த முறை ரெங்கசாமி தலைமையிலான கூட்டணி போலியான கூட்டணி, அது சேரணும்னு சேரலை, சேரக்கூடாதுன்னு சேர்ந்துருக்கு, வேற வழி இல்லாமல் சேர்ந்துருக்குன்றாரு. ரெங்கசாமியை போன முறை ஏன் புகழ்ந்தார், இந்த முறை ஏன் புகழலை? போன முறை ரெங்கசாமி ஆட்சி நல்லாட்சியாக இருந்துச்சு, இந்த முறை நல்லாட்சியா இல்லையா? ஏன்னா போன முறை ரெங்கசாமியை புகழ்ந்தா அவர் பாஜக கூட்டிலேருந்து கலண்டு வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சு புதுச்சேரியில் துணை முதலமைச்சராக புஷியானந்த வைக்கலாம்னு சாரு குஷியாக கனவு கண்டாப்புல. ரங்கசாமி லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை காட்டி ஸ்ட்ரைட்டாக போவார்னு நினைக்கும் போது லெஃப்டே போயிடுவாப்புல. அவர் அந்த மாதிரியான ஆள். அவர் எப்படி எப்போ திரும்புவார்னு எவனாலையும் கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள் ரெங்கசாமி. பழந்துன்னு கொட்டை போட்டவன் பார்த்துருக்கீங்க, அந்த கொட்டை எடுத்து வளர்த்து செடியாக்கி அந்த மரத்தில் பழந்துனவர் ரெங்கசாமி. அவர் ஸ்கேன் பண்ணியிருப்பார் இவனை அப்படின்ட்டு அவர் கூட்டணி வேணா ரிஜெக்ட் பண்ணிட்டாப்புல. புஷியானந்த துணை முதலமைச்சராக்கு நான் கட்சி வச்சிருக்கேனாடா போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு அப்ஜெக்ஷன் சொன்ன உடனே இவர் வந்து நாம தான் தனிச்சு நிற்கிறோங்கிற அவ்வளோ புதுச்சேரியில் நம்ம தனிச்சு போட்டி போடுறோன்றாரு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஓட்டு போடுன்றாரு. நீ தனிச்சு நிற்கிறியா கூட்டணி நிற்கிறியா? தனிச்சு நிற்கிறேன்னு தமிழ்நாட்டில் உருட்டுறது, அங்கே போய் புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு அவங்களுக்கு அவங்க சின்னத்திலே போடுங்கன்றாரு. அப்போ புதுச்சேரியில் நீங்கள் கூட்டணியோட தான் நிற்கிறீங்க, தனிச்சு நிற்கல. தனிச்சு நிற்கிறேன்னு ஒரு பக்கம், கூட்டணியோட நிற்கிறேன்னு ஒரு பக்கம். ஏதாவது ஒன்று பேசியா? வெயில் வேற அதிகமாக இருந்துச்சு, பாண்டிச்சேரி வேற சுல்லுன்னு பிடிச்சிருக்கும் போல. தன் வேட்பாளர் பேரை எழுதி வச்சு படிக்கும்போதே செல்வங்கிறாப்புல. செல்வம் பாஜக வேட்பாளர். அவன் இன்றையும் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க போல இருக்கு. போன நேற்று நைட்டு தான் அவன் வரலன்னொன்னே இங்கே ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு விட்டு செல்வத்து பேரை அடிச்சுட்டு போயிட்டாப்புல. அவன் அன்னை செல்வம் இல்லை, என் பேர் வேற பேர், இறா சொல்கிறேன்டா இறா அப்படின்ட்டு அதை மாத்துறாப்புல. கட்சிக்காரனுடைய வேட்பாளர் பேரே மனசில் இல்லை, என்ன செய்ய போகிறோம்னு திட்டம் இல்லை, பாண்டிச்சேரி பிரச்சனை இல்லை, இப்படியே உட்காந்து வாச்சிக்கிட்டு இருக்காயா. என்னவா இருக்கும் இது, புதுசு புதுசாக இருக்கேன். பாண்டிச்சேரி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா
பாண்டிச்சேரிக்கு என்ன தேவைப்படுது? பாண்டிச்சேரிக்கு நிரந்தர 20 வருஷமா மாநில அந்தஸ்து கேட்டுட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு நம்ம மாநில அந்தஸ்து கேட்டு அவங்க போராடி பார்த்துட்டாங்க. அது எதுவும் செய்ய முடியல. அதுக்காக நாம என்ன வந்திருக்கோம்? நாம செய்ய வந்திருக்கிறோம். கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. அதை இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தரோ, அதை இறுக்கி அணைச்சி வரலாறு எழுது. உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேன். அதை கூட பார்த்துதான் உங்க விஜய் நான் வர்றேன், இறுக்கி அணைச்சி வரலாறு எழுது. ஏன்னா இதை கூட ஒரு நாளாக படிக்க முடியாதா? சீமானனை ஒவ்வொரு மேடையிலையும் மக்கள் மொழியில மக்கள் பாடல்களை பாடுறாரு. ஒவ்வொரு மேடையும் இருக்கு 10 பாட்டு பாடுவார். ஒவ்வொரு பாட்டையும் மனசுல இருந்து அவரே எழுதி பாடுறாரு. நீ எவனோ எழுதுனதை கொண்டு வந்து அவர் பாடணும். புளியை பார்த்து பூனை சூடு போடும்ல, அது மாதிரி புளி அடிக்க வராராம். புளி அடிக்க வரல, புல்ல பிடிக்க வர. நீ நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இங்க 2 கூட்டணி இருக்கு. நீங்க தனியா வந்து என்ன செய்ய போறீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று எழலாம். இப்போ நாம தனியா நிக்கிறப்பவே நம்ம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூஹூன்னு கூட்டம் கூடுது. விஜய்க்கு எங்க கூடுது? விழுப்புரத்துல இருந்து, திண்டிவனத்துல இருந்து, கடலூர்ல இருந்து, பண்ருட்டில இருந்து, சிதம்பரத்துல இருந்து ஆட்களை இறக்கிருக்காங்க. அங்க வந்த வண்டியில பாதி வண்டி டிஎன் போட்டிருக்கு. எல்லாம் இங்கிருந்து கிளம்பிட்டான். அங்க போய் இன்னுக்கிட்டு வண்டி மேல ஏறுறது, ஒருத்தன் பார்த்தா பைக்கில் போய் கீழே விழுறது, இன்னொருத்தன் பார்த்தா ஒரு சின்ன பையன் ஏட்டான் வண்டி மேலே. அவன் குட்டி குஞ்சான் அணில் வண்டி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய குடும்பம் தெரியுமில்ல, வரிசையாக நின்னாங்க. இந்த திருச்சியில் இளநியை கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி வரிசையாக தர்பூசணியை கொண்டுருக்காங்க. இவன் தர்பூசணியே வாங்கினோடனே அவன் ஏய் எவ்வளோ வெயிட்டு தாங்கிறது, கை வலிக்குமா இல்லையா, என்ன பண்ணுறது, போடுறா தூக்கி அப்படின்னு போட்டு அந்த பொந்து கொடுந்துச்சு. டெம்போ டிராவலரில் அர்பேனியாவில் ஒரு பொந்து, விஜய் நின்றுக்க பொந்து தூக்கி உள்ளே போட்டால் உள்ளே யார் உட்காந்துருக்கா? தர்பூசணி தலையன் புஷியானந்து. நேராக தர்பூசணி போய் விழுந்து தெரிச்சு மண்டை தெரிச்சிருக்கு. இந்த படம் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்.ஏ. சூர்யா அண்ணனும் விஷால் நடிச்சிருப்பாங்க, மார்க் ஆண்டனி. அந்த படத்தில் காருக்குள்ளே ஃபைட் நடந்திருக்கும் பஸ்ஸுக்குள்ளே. அப்போ எஸ்.ஏ. சூர்யா அவர் செட் பண்ணியிருப்பாரு, டேய் நான் வந்து வண்டி விட்டு இறங்கிடுவேன், நீங்கள் பாமை வீசணும்னு. ஆனால் வண்டிக்குள்ளே அவர் இருக்க தெரியாது. டேய் வண்டிக்குள்ளே நான் இருக்கேன்டா, பாமை எரியாதீங்க அவரு. அட பைத்தியக்கார பசங்களா எரிஞ்சு அப்படின்னு சொல்லி போகல. அது மாதிரி இவங்க வண்டிக்குள்ளே புசியானதுக்கு தெரியாமலே தர்பூசணியை தூக்கி உள்ளே போட்டு 2ஆ உடஞ்சி மண்டை பிள்ளைக்கு பேர்ந்து நல்ல வேளை தர்பூசணி எரிஞ்சாங்க. விஜய்க்கு வந்து தேங்காய் கொடுக்குறோம், விஜய்க்கு வந்து வேறு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சு இளநீ பெரிய நாட்டு இளநியாக தூக்கி எறிஞ்சாங்கன்னா 2ஆ உடஞ்சிருக்கும். தர்பூசணியால் லைட்டாக வந்து சின்ன சின்ன பிசிறு மட்டும் ஏற்பட்டுருக்கு. எப்பேற்பட்ட தொண்டர்கள் பாருங்கள். நீ வாங்கலன்னா தூக்கி போடணும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. நல்ல வேளை தர்பூசணியை கொடுத்தானுங்க. பண்ருட்டிலேருந்து வந்திருக்கோம் சார், பலாப்பழத்துக்கு ஃபேமஸ் சொல்லி பண்ருட்டி பலாப்பழம் இந்த தண்ணி இருக்கும், நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு நின்று இவன் வாங்காமல் இருக்க பலாப்பழத்தை போட்டிருந்தாங்கன்னா மண்டை 2ஆ பலாப்பழம் மாதிரி பிறந்திருக்கும். புஷி அப்புறம் வந்து பூ மட்டும் தான் இருக்கும், இசி இருக்காது. ஒருத்த அமைதியா இருப்பதனாலேயே அவனுக்கு எதுவும் தெரியாது நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னாப்ல. இப்பதான் அம்பேத்கரை படிக்கிறேன், இப்பதான் காமராஜரை படிக்கிறேன், இப்பதான் காந்தியை படிக்கிறேன்னாப்ல. அம்பேத்கரை கொள்கை தலைவர் தானே. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் போட்ட 10 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கூட அம்பேத்கர்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தலையப்பா. அம்பேத்கர் கொள்கை தலைவர் தானுங்க. அம்பேத்கரை இளைய தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, ஜென்சி கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. அம்பேத்கர் இந்த மாதிரி கோட்பாட்டில் பேசியிருக்காரு. உங்களுடைய உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விட்டுறாதீங்கன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. அதனால் மக்கள் வாக்கிற்கு பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. எப்படி சொல்லுவேன்? உன் கட்சிக்காரன் தான் ஊர் முழுக்க தட்டு கொடுத்துட்ருக்கான், டம்ளர் கொடுத்துட்ருக்கான், அரிசி குண்டாவும் கொடுத்துட்ருக்கான். நேற்று லால்குடியில் தாவேக்கோட வேட்பாளர் கூப்பாகிருஷ்ணன் வீட்டில் 40 லட்ச ரூபா பணத்தை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு. வாக்கிற்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணத்தை எடுக்கிறது. அப்படி என்றால் தாவேக்காவும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன். நீ என்ன மாற்றம் பேச முடியுமா? அம்பேத்கரை, காமராஜரை பேச தகுதி இருக்கா? வேலுநாச்சியாரை பேச தகுதி இருக்கா? இல்லை அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவரை வச்சுக்கிற 5 பேரையுமே 5 பேரில் குரூப்பில் 2 ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் 2 வேணால் பேசலாம். ஈவே ராமசாமி அவரை பேசுறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கு. நான் 2 கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர், ஜாலி ஜோக்கர். அவரை பேசலாம். அவரை தவிர மற்ற 4 பேரையும் பேச தகுதி இல்லை. தேர்தல் பரப்புரையில் என்னுடைய கொள்கைகளை, உங்களுடைய கொள்கைகளை சொல்லி மன்னன் சீமானா அவர் தமிழ் தேசிய கொள்கை எடுத்து வைக்கிறாரு, தற்சார்பு பொருளாதாரம் பேசுறாரு, அவருடைய கனவுகளை எடுத்து வைக்கிறாரு. என்னையா நீ பெரிய ஐடி விங் வச்சிருக்கிற?
விர்ச்சுவல் வாரியர்ஸ். தமிழ்நாட்டிலே பெரிய ஐடிவிங்க தாவேக்கு ஐடிவிங்க. 30 வருஷம் மக்கள் மன்றத்தை இருந்தவனீங்க. திமுக பெரிய ஐடிவின்னு சொல்லுது, அதிமுக பெரிய ஐடிவின்னு சொல்லுது. ஒரு ஐடிவிங்க சொல்லவே இல்லை, செயலு. கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் இன்ஸ்டாகிராம திறந்தாலே ஒரே ஒரு ரீல்ஸ் தான். ஊரில் உனக்கு ஒரு மேடை, வானில் உனக்கு ஒரு மஞ்சம், பார்க்கும் பார்வை பறவ பார்வையடா அப்படின்னு டிஎம்கே ஆர் டிவிக்கு என்டிகேடா. எதற்காக? ஐடியாலஜிக்காக, பெண் உரிமைக்காக, ஆண்பாதி பெண்பாதி என்று 117 வேட்பாளர்களை நியமித்திற்காக, சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டு என்று எனக்கு சொன்னதற்காக, சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று சொன்னதற்காக, தமிழ் தேசிய கோட்பாட்டுக்காக, தலைவருக்காக என்று அடுக்கிற ஐடியாலஜிஸ 27க்கும் மேற்பட்ட கோட்பாடுகளை வச்சு லட்சக்கணக்கான ரீல்ஸு, லட்சக்கணக்கான ஷார்ட்ஸு, லட்சக்கணக்கான இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸு போட்டுட்டாங்க. யாரு? மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஐடி ஊழியர்கள், செவிலியர்கள், பல்வேறு உலக நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய பெரும் துறைகளில் வாழக்கூடியவர்கள், இது திரைக்கலைஞர்கள், மியூசிக் டைரக்டர்ஸு, அதே போல் ஃபைட் மாஸ்டர்ஸ். யார் புதுசாக யாரா? அது நாம் தமிழ் கட்சியா? நீங்களா? நீங்கள் நாம் தமிழரா? நீங்கள் என்டிகேவா? நீங்கள் என்டிகே சப்போர்ட்டரா? இது வரைக்கும் எனக்கே தெரியல. நாம் தமிழ் 15 நிமிஷம் பயணிக்கிறேன். எங்கடா இருந்தீங்க? புலி எப்போதுமே பதுங்கித்தான் பாயும், ஆனால் சரியா பாயும். இறைய குறி வச்சு பசிக்க காத்திருக்கோம், இறை வந்த சரியா அடிக்கும். தேர்தல் நேரத்தில் வந்தாம்பாரு புலிப்படை. ஒட்டுமொத்தமான சமூக வலைதளத்துடைய இன்ஸ்டாகிராமை ஆக்கிரமித்து நிற்கிறாங்க நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிமார்கள், தங்கைமார்கள். நாம் தமிழ் கட்சியில் பசங்க நிறைய இருப்பாங்க, கூட்டத்துக்கு பொண்ணுங்க பெருசாக வரமாட்டாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய பெண்கள் தான் நாம் தமிழ் கட்சியுடைய வலிமை என்பதை இந்த பார்க்கும் பார்வை பறவ பார்வைகடா அப்படின்னு திறந்து லைக் போட்டு முடியலை. எனக்கெல்லாம் லைக் போட்டு கை விரல தேஞ்சு போச்சு. போட்டே இருக்கேன், அமைக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு பெண்கள், அவ்வளவு ஆண்கள், அவ்வளவு இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸு. விஜய் வந்தா போயிடுவாங்க, நண்பா நண்பிஸ் தோல்லா தோல்லிஸ்லாம் போயிடுவாங்க. அவர் பக்கம் தான் கூட்டம் இருக்குண்ணா. டேய், ஜென்சி தலைமுறை, தமிழ் தேசிய தலைமுறை எழுந்து நிற்குது. வாரா எங்க கூட்டத்தை. பார்க்கும் பார்வை பரப பார்வையடா. இது தர்பூசணியை தூக்கி வண்டிக்குள்ள போட்டு உடைக்கிற கூட்டம் அல்ல. தர்பூசணி போல எதிரிகளை உடைக்கிற கூட்டம், தர்பூசணி போல திராவிடத்தை உடைக்கிற கூட்டம், தர்பூசணி போல எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா கோட்பாடுகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த படித்த கூட்டம். ஒருத்தன் கூட கண்ணிய குறைவான வார்த்தையை பயன்படுத்தலை. தாவை கலந்து ரீல்ஸ் நிறைய பேர் போடுவான், அடுத்தவனை திட்டி போடுவான். திமுகவை திட்டி, ஸ்டாலினை திட்டி, எடப்பாடி திட்டி, அண்ணன் சீமானை திட்டி, எங்கள் குடும்பத்தை திட்டி. ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய இன்ஸ்டாகிராமில் கூடிய இன்ஃப்ளூயன்சஸ், நாம் தமிழ் கட்சியில் கூடிய ஆதரவாளர்கள், நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்க, ஐடி விங்கில் பொறுப்பெல்லாம் கிடையாது, அவன்லாம் தன்னிச்சையாக இருக்கான். ஆர்கானிக்னு சொல்லுவாங்களே, உண்மையான வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், ரியல் வாரியர்ஸ். அதெல்லாம் விர்ச்சுவல்லாம் கிடையாது, ரியல் வாரியர்ஸு, தமிழ் வாரியர்ஸு எழுந்து நிற்கிறான். மிரண்டுடுச்சு ஒட்டுமொத்தமான எல்லா இந்த பெய்டு மீடியாஸு. பல இந்த பிஆர்ஓருக்கு பார்த்தவன், பிஆர்ஓருக்கு பார்த்தவன், அதே போல் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வேலை பார்த்தவன் எல்லாரும் பதறிட்டான். ஏன்டா நிறைய பேர் கூப்பிட்டு, யாருங்க இவங்க, எப்படிங்க, எதுவும் பேக்கப் வச்சுருக்கீங்களா? நோ பேக்கப். பிரபாகரன் பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள் பேசிய பிறகு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இனி விஜயை நான் பேச போகிறதில்லை, எனக்கு அதுக்கூட தேவையும் ஏற்படலை. இனி இந்த A4 சீட்டே அவரை பார்த்துக்கொள்ளும். நீ இதை படிச்சுத்தான் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வன்னா தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு குஹூன்னு ஓட்டு போடுவாங்கப்பா. உனக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்கப்பா தமிழ்நாட்டு மக்கள், உனக்கு கூகுன்னு போடுவாங்க. நீ வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் எண்ணிலவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராட வா வா வான்னு நீ பாடிட்டேரி உனக்கு நல்லா ஓட்டு போடுவாங்க. இறுக்கி அணைச்சி உனக்கு உம்மாக்களை தந்து கொண்டே இருப்பாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி